ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrews chapter 2 verse 1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இந்த எபிரேயர் நிருபாக்கியோன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி எழுதுகிறார்னா, அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உரைத்தவைகளை அப்போஸ்தலர்கள் கேட்டு, அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டவைகளை அநேக நேரங்களில் அந்த ஆதி சத்தியத்தை அநேகர் விட்டு விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாமல் விலகி போயிடுறாங்க. இன்றைக்கி அநேகர் அவருடைய வாழ்க்கையில் நல்லா ஓடினாங்க, நல்லா ஆரம்பித்தாங்க, அவங்க ஓட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நாளடைவில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டீவியேட் ஆகி அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி வேறே ஒரு காரியத்தை நாடி சென்று விட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு தான் இந்த விலகாதபடிக்கு, கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்ற வார்த்தை ஆங்கில வேதத்தில் எப்படி போடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நான் வாசிக்கிறேன். எபிரேயர் Hebrews chapter 2 verse 1. We must pay the most careful attention therefore to what we have heard, so that we do not drift away. So that we do not drift away. நாம் விலகாதபடிக்கு என்ற அந்த வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, ட்ரிஃப்டிங்னு போட்டிருக்கு. ட்ரிஃப்ட் அவே. இந்த ட்ரிஃப்ட் என்ற வார்த்தை யார் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஷிப்பில் வேலை செய்கிறவர்கள் உபயோகப்படுத்த, அதாவது கப்பலில் வேலை செய்கிறவர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு பதம், ஒரு சொல், ட்ரிஃப்டிங் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரிஃப்ட் ஆகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கப்பலை சில நேரங்களில் அவர்கள் ஆழ்கடலில் நங்கூரம் பாய்ச்சி, நங்கூரம் ஆங்கர் போட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த ஆங்கர் சரியாக உறுதியாக இல்லாமல், அந்த நங்கூரம் உறுதியாக இல்லாத பட்சத்தில் அந்த நங்கூரம் பாருங்கள் போட்ட இடத்துல இருந்து நகர்ந்த உடனே உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம நிறுத்தி தானே வச்சுருக்கிறோம் ஷிப்பை அப்படின்னு சொல்லி எல்லோரும் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பு அந்த நங்கூரத்துலேருந்து கழண்டு விட்டபடினாலே கொஞ்சம் கொஞ்சமாய் காற்றின் போக்கிலே, அலையின் போக்கிலே, அவங்களுக்கே தெரியாது, உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியாது, இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறுத்தின இடத்தை விட்டு நகர்ந்து போய்கொண்டு இருக்கிறது என்பதை அவர்களுக்கே தெரியாமல் திடீரென்று ஒரு நாள் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், எங்கேயோ வந்துட்டோம், நம்ம நிறுத்தின இடம் ஒன்று, இப்போது நம்ம வந்திருக்கிற இடம் ஒன்று என்பதை அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த ட்ரிஃப்டிங். கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி போகிறது, வழுவி போகிறது. பிரியமானவர்களே, அதனால தான் பாருங்கள், இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதும் போது என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நம்மளுடைய நம்பிக்கை இருக்க வேண்டுமா. 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம், Hebrews chapter 6 verse 19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. என்னன்னு சொல்கிறாரு? ஆத்தும நங்கூரம், ஆங்கர். அதுதான் சொல்கிறாரு. We have this hope as an anchor for the soul. நம்முடைய சோலுக்கு இந்த ஹோப் எப்படி இருக்கணுமா? ஆஸ் an anchor. அப்போது ஆங்கர் சரியாக ஆங்கர் பண்ணும்போது, சரியாய் நங்கூரம் பாய்ச்சும் பொழுது, எவ்வளவு காற்றடித்தாலும் எவ்வளவு அலை மோதினாலும் அந்த கப்பல் அந்த இடத்தை விட்டு நகராது.
அப்போது ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட ஆங்கரை போல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும், அதாவது சத்தியத்திலே நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சில காற்றுகள், அப்போ காற்றை போல வரக்கூடிய உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், இன்னைக்கு காலத்துக்கு ஏற்றாற் போல மாற்றப்பட்ட சத்தியம் இன்னைக்கு தள்ளுபடி ஆகிருச்சு. இன்னைக்கு காலப்போக்குக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு சத்தியத்தை இன்னைக்கு டைல்யூட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவர்கள் ஆரம்பித்த இடம் ஒன்று, இன்றைக்கு அவங்க ட்ரிஃப்ட் ஆகி எங்கேயோ போயிட்டாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இவைகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போதும் அங்கே சொல்லுகிறார் பாருங்க, 1 அதிகாரம் கலேஷியன்ஸ் சாப்டர் 1 verse 6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இவ்வளவு சீக்கிரமாய் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறத குறித்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு பவுல் சொல்கிறார். அப்போ பாருங்கள், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிஃப்ட் ஆகி சர்ச், இன்றைக்கி இருக்கக்கூடிய சபை எங்கேயோ ட்ரிஃப்ட் ஆகி போயிடுச்சு. ஆதி சத்தியத்தில் இல்லை. ஆண்டவர் காண்பித்த அப்போஸ்தலரோட உபதேசத்தில் இன்றைக்கி சபை இல்லை. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேட்டுதான இந்த வார்த்தைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க, நாம் கேட்ட சத்தியம், ஆதி சத்தியம், அதில் உறுதியாக எப்படி இருக்கணுமா, ஆத்தும நங்கூரத்தை போல நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணுமா, ஆத்தும நங்கூரத்தை போல அந்த நிலையும் உறுதியும் திரைக்குள்ளே போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நங்கூரத்தை போல நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதியாய் அதிலே நடப்பட்டு அதிலே நிலைத்திருந்தால் நம்முடைய விசுவாச கப்பல் அங்கேயும் அலையாது, ட்ரிஃப்டாகி போகாது, அது வழுவி போகாது. எங்கே ஆண்டவர் நம்மளை நாட்டினாரோ அங்கேயே நம்ம இருப்போம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை, நாங்கள் கேட்ட ஆதி சத்தியத்திலிருந்து நாங்கள் விலகி வேறே சத்தியத்திற்கு, வேறே உபதேசத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து போய்விடாதபடி எங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன்.